வணக்கம் நண்பர்களே. 30 நாள் ஆக்ஷன் பிளான். அமித்ஷா எடப்பாடியிடம் ஒரு 30 நாள் ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்காரு. இதன் அடிப்படையில் கொடுத்தார், அதில் என்னென்ன விவரங்கள், இதுதான் இந்த பதிவு. இது தேர்தலுக்கான ஆக்ஷன் பிளான். 2026 தேர்தல், தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான். இன்னும் சரியாக சொல்ல போனால் 1 மாதங்கள் கூட அவகாசம் கூட இல்லை. ஆனால் 30 நாள் பிளான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி 25 மார்ச், ஆனால் அவங்க 30 நாள் பிளானை அந்த தொகுதி உடன்பாடு, எத்தனை எண்ணிக்கை, இதெல்லாம் முடிவாகும் போதே கொடுத்து விட்டார்கள் என்று கட்சி வட்டாரங்களுடைய தகவல்கள். நமக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் டெல்லியில் என்ன பேசப்பட்டது, எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசும்பொழுது என்ன பேசினார்கள், அந்த வட்டாரங்களிலிருந்து வரும் செய்திகளை வைத்து நாம் கொடுக்கிறோம். முதலில் இவர்கள் இருவரும் பேசும்பொழுது முதல் விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, திமுக உங்களை பார்த்து பயப்படவில்லை. யார் சொல்கிறாங்க? அமித்ஷா எடப்பாடிகிட்ட சொல்கிறார், திமுக உங்களை பார்த்து பயப்படலை, பயந்த மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி தெரியல. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி பார்த்தா கூட 66 இடங்கள் தான் நாம் வெல்ல முடியும் அப்படின்னு வருது. நீங்கள் இன்னும் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் டிஃபென்சிவ் ஆட்டம், அதாவது தடுப்பாட்டம் தான் ஆடிட்டு இருக்கீங்க. அஃபென்சிவ் ஆட்டம் ஆடலை, துடுப்பாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, எடுத்து அடித்து இறங்கி விளையாடுங்கன்னு, அந்த இது நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்படி ஆரம்பிக்காமல் இப்படி இதில் செயல்படாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா கேட்டிருக்கார். இது நமக்கு சொல்லப்பட்ட தகவல். இப்போ அவர் பதில் சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் அதை சரியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மகிட்ட வலுவாக தான் இருக்குது, கூட்டணி வலுவாக இல்லை. அது ரிப்போர்ட் அப்படி இல்லை. 66 தொகுதிக்கு தான் நமக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் இருக்குது. மீதி நமக்கு தேவையானதுக்கு நிறைய ரெட் அலர்ட்டில் இருக்கோம். இரண்டாவதாக, கூட்டணிக்கு நீங்கள் தான் தலைமை, ஜெயிச்சா நீங்கள் தான் முதலமைச்சராக போகிறீங்க. ஸோ தேர்தல் செலவுகளை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அவங்க வைத்த முக்கிய கண்டிஷனே, மிக முக்கியமான கண்டிஷனே. தேர்தல் செலவுகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் எப்படி உங்களுக்கு தேர்தல் செலவும் கொடுத்து, உங்களுக்கு கூட்டணிக்கு தலைமைன்னு அறிவிப்பு கொடுத்து, உங்களை முதலமைச்சரும் ஆக்கி எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. செலவுகளை நீங்கள் பார்த்துக்குங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 இது. ஸோ இதையும் அவர் ஓரளவுக்கு அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழலில் கூட, இல்லை நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், கூட இருக்கவங்க தான் இன்னும் பணம் தர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. இப்போ அவங்களுக்கு இவங்க பதிலுக்கு கேட்டிருக்குது, நீங்கள் என்ன எங்களுக்கு பங்களிப்பு செய்ய போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் கட்சியினால், உங்கள் கட்சிக்கு இருக்கிற, அதாவது பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மனப்பாங்கு, நெகட்டிவ் இம்பேக்டெல்லாம் வச்சுக்கிட்டு கூட நாங்கள் உங்களை ஏற்றுக்கோம்ல, எங்களுக்கு என்ன நீங்கள் இது பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 30 நாளுக்குள்ள ஏஜென்சி, எல்லா புலனாய்வு அமைப்புகளும் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது இது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் இதை நிறைய முறை பேசிட்டோன்றனால நம்ம முக்கியத்துவம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி என்னவென்றால், தேர்தலுக்குள்ள அவங்க நம்மளை எதிர்க்கிறத விட்டுட்டு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க போராடுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தேர்தல் வியூகங்கள், பிரச்சார கூட்டங்கள், செலவு பண்ணுறது, இதை மட்டும் பாருங்கள். இதுதான் அமித்ஷா எடப்பாடிகிட்ட சொன்னது. என்ன 30 நாளுக்குள்ள அதில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம், அது அவருடைய நம்பிக்கை. ஏன்னா இது ஈடியை வச்சு பயமுறுத்துகிறாங்க, வருமான வரித்துறை வச்சு பயமுறுத்துகிறாங்கன்னு யாரும் யூகங்களில் பேச வேண்டியதில்லை. கடந்த கால வரலாறுகள் சிலவற்றை வெளிப்படையாக நமக்கு அதை புரிய வைக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக நமக்கு புரிய வைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் மிக முக்கியமாக திமுகவினுடைய முக்கிய தலைகள் மீது இப்போது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த புலனாய்வு அமைப்புகள் கொஞ்சம் வேகம் எடுக்கும். இதை ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் போட்டிருந்தேன். இவங்க தேர்தல் ரொம்ப நெருக்கடியில் நெருங்கும் போது தான் இந்த வேலைகள் ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுவாங்க. இவருடைய எதிர்த்தரப்பை தாக்குறதுக்கான பிளான்கள் இவங்ககிட்ட இருக்காதுன்னா என்ன பண்ண முடியாது. கேஸ் வந்துருச்சு, கோர்ட்டில் போய் நின்று பதில் சொல்லணும், விசாரணைக்கு போகணும். இதை விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் எப்படி போக முடியும்? ஏற்கனவே பலவீனமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பலவீனங்களை எல்லாம் மறைத்து தான் தன்னை 23 சில கூட்டணி கட்சிகளை வைத்து, ஐயா எஸ்.வி. சேகர் போன்ற நடுநிலையாளர்களையும் தன் பக்கம் மாற்றி, கமலஹாசன் போன்றவர்களை வெளியே அனுப்பி எத்தனை வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க இவ்வளவு இதெல்லாம் அவங்களுடைய பயத்துடைய பிரதிபலிப்பு. தோற்று போயிடுவோங்கிற பயத்தோட பிரதிபலிப்பு யாருக்கு? திமுகவுக்கு தான் தோற்று போயிடுவோம் என்ற பயத்தோட பிரதிபலிப்பு தான் எஸ்.வி. சேகர் உள்ளே கொண்டு வர்றது, கமலஹாசனை வெளியே அனுப்புறது, யாரை உள்ளே கொண்டு பிரேமலதா அம்மையார் அன்னை அவங்களுக்கு
சீட்டுகள்லாம் அள்ளி கொடுத்தது சத்தியமாக அவங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பிரேமலதா அம்மாவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு தன்னை இது பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அமைச்சர்கள் மீது நெருக்கடி எப்படின்னா என்ன ஆகும்? நீ நீதிமன்றத்துக்கு வர்றியா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்க முடியாது. இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி தான் எடப்பாடி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. டெல்லியிலிருந்து நீங்கள் வந்து கையெழுத்து, நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி தொகுதிகளை இறுதி செஞ்சிட்டோன்னு சொல்லி கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் நம்ம இதிலே பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறார் எடப்பாடி. என்ன பாருங்கள், அவங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க டெல்லி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க இங்கே வந்தாங்க. அதுவும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு அந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகணும்னு நினைக்கிறப்போ இல்லை நீங்கள் கட்சி ஆஃபீஸுக்கே வாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் மாளிகைக்குள்ளே கொண்டு வந்து டிடிவி தினகரன் அந்த கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு கூட்டணி நம்பர் இதுதான் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. இது வரைக்கும் சீக்வன்ஸ் கொண்டு வந்துட்டார். இனிமேல் தான் அடுத்த கட்ட இப்போ இந்த டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சம் என்னன்ற சொல்லிட்டேன். செலவை அதிமுக பார்த்துக்கணும், தேர்தல் செலவை ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற ஏரியாக்களில் அதிக கவனம் செலுத்தணும். இன்னும் திமுக பயப்படும் அளவுக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை எடுக்கணும், அதை முன்னெடுக்கணும். நாங்கள் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்களுடைய பெண்டிங்கில் இருக்க வழக்குகள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுதான் அந்த சாராம்சம். இனிதான் சூடு பிடிக்குது இந்த 30 நாள் பிளான். இந்த 30 நாள் பிளானில் நான் சொன்னது ஒரு சாராம்சம் தான் சொன்னேன், இதை தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு. ஆனால் மிக முக்கியமாக யார் மீதெல்லாம் வழக்கு பாய இருக்கிறது, எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் மிகுந்த நெருக்கடி இருக்கிறது திமுகவுடைய தலைவர்களுக்கு, இதையெல்லாம் எப்படி அவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள், இதெல்லாம் அடுத்த கட்ட பேச்சு, அது அவங்களுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தது. ஆனால் மிக முக்கியமாக ஆதாரங்களுடன் சிக்கிய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்க மன்னிக்கணும், டாஸ்மார்க்குடைய அந்த மணல் கொள்ளையில் அவருக்கு இவர் சம்மந்தப்பட்டது, துரைமுருகன் சம்மந்தப்பட்டது, பொன்முடி ஒரு வழக்கில் சிக்கியிருக்காரு. தங்கம் தென்னரசு அவர் வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் வந்து அவர் கீழே வர்றப்போ அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததில் இது இருக்குது. ராம்சார் நிலங்கள் அதில் வந்து பொன்முடியும் மாட்டுறாரு, தங்கம் தென்னரசும் மாட்டுறாரு. ஸோ இவ்வளவு பேரும் இன்னும் யாரெல்லாம் இதில் சிக்க இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் தப்பிக்க வேணும்னு வழக்கறிஞர் அணி வேறு தனியாக உட்காந்து வேலை செய்யணும் திமுகவுக்கு. ஸோ திமுகவுக்கு இது கடும் சவால் தான். இன்னும் அவங்க அவ்வளோ எளிதாக போகிற போக்கிலெல்லாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. இன்னும் விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு தெரியல. இதெல்லாம் அமித்ஷா கொடுத்த கணக்குகளில் வருது. விஜய் யார் ஓட்டை பிரித்து யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போகிறாருங்கிறது இன்னும் உறுதியாகலை. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய வியூகத்தை அமைச்சுக்குங்கன்றது தான் அமித்ஷாவுடைய அட்வைஸாக இருக்குது. தொடர்ந்து தேர்தல் செய்திகளையும் தேர்தல் ஆய்வுகளையும் நடுநிலையோடு நாம் வாதம் செய்வதையும் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தேர்தல் அன்றைக்கி சிந்தித்து வாக்களியுங்க, மனசாட்சியோடு சிந்தித்து வாக்களியுங்க. நன்றி.